Hi guys, இந்த செஷன்ல நம்ம பார்க்க போற டாபிக் ஆபரேட்டர்ஸ். ஆபரேட்டர்ஸ் அப்படின்னா arithmetic and logical operations perform பண்ற சிம்பிள் தான் நம்ம ஆபரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். 7 types of operators இருக்கு. First one arithmetic, assignment, comparison, logical, bitwise, unary and ternary operator. So ஒன்னொன்னா நம்ம டீடைல்டா பார்க்கலாம். First one arithmetic operator. Arithmetic ன்றது பைனரி ஆபரேட்டர். இதுல ரெண்டு வேல்யூஸ் இருந்தாதான் நம்மளால வேலை செய்ய முடியும். Addition, subtraction, multiplication, division and modulo. இது எல்லாமே arithmetic operators. Additionனா பிளஸ்ன்றது ஒரு ஆபரேட்டர். இந்த ஆபரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 6 plus 3 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா 9ன்ற அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். சப்ட்ராக்ஷன்ல அதே மாதிரி 6 minus 3 நம்ம கொடுக்கும்போது 3ன்ற அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். மல்டிப்ளிகேஷன்ல 6 star 3 நம்ம கொடுத்தோம்னா 18ன்ற அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். சேம் டிவிஷன்ல 6 divided by 3 is equal to 2ன்ற அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மாடுலஸ்ல 6 modulus 3 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா 0ன்ற அவுட்புட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் டிவைட் பண்ண போறேன். 6 divided by 3 அப்படின்னா 3 2s are 6. So the remainder is 0. Quotient is 2. இந்த quotientன்ற வேல்யூ டிவிஷன்ல போய் ஸ்டோர் ஆகும். ரிமைண்டர் வந்து மாடுலோல ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஆபரேட்டர் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். அசைன்மெண்ட் ஆபரேட்டரை யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணலாம். இங்க ஈக்குவல் டு தான் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். இந்த ஈக்குவல் டுன்ற அசைன்மெண்ட் ஆபரேட்டரை யூஸ் பண்ணி arithmetic and bitwise operations எல்லாமே perform பண்ண முடியும். For example நான் இங்க ஒரு variable name கொடுத்திருக்கேன். That is a is equal to 20. So அந்த வேல்யூவை நான் காமனா வச்சிட்டு இருக்கேன். So இது எல்லாமே ஆபரேட்டர்ஸ். இது எல்லாமே அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ். பிளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, மல்டிப்ளிகேஷன், ஸ்டார் ஈக்குவல் டு, டிவிஷன், divide equal to floor division. So இது எல்லாமே assignment operators. For example நான் additionல a plus is equal to 10 அப்படின்னு நான் கொடுத்தனா 13ன்ற அவுட்புட் கிடைக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா a plus is equal to 10ன்றத a is equal to a plus 10 அது assign பண்ணிக்கும். For example a plus is equal to 10. The output is 30. Next subtraction. அதே மாதிரி a minus is equal to 10 நான் கொடுத்தேனா அது a is equal to a minus 10 அசைன் பண்ணிக்கும். So the output is 20. Next multiplication. Multiplicationல நான் a star is equal to 10 கொடுத்தேனா 200 இந்த வேல்யூ எனக்கு கிடைக்கும். அதை எப்படி அசைன் பண்ணிக்கோனா a is equal to a star 10 அசைன் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் டிவிஷன். டிவிஷன்ல a divide is equal to 10 அப்படின்னு கொடுத்தனா 2ன்ற அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். சேம் ஃப்ளோர் டிவிஷன்லயும் அதே மாதிரி நம்ம டபுள் டிவிஷன் சிம்பிள் யூஸ் பண்றோம். a double division symbol is equal to 10. So the output is 0. So இது எல்லாமே அதர் அசைன்மெண்ட் ஆபரேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் ஆபரேட்டர் கம்பேரிசன் ஆபரேட்டர். So equal equal, not equal to, less than, greater than, less than or equal to, greater than or equal to. இது எல்லாமே கம்பேரிசன் ஆபரேட்டர்ஸ். இப்போ நம்ம ரெண்டு வேரியபிள் ரெண்டு வேல்யூஸை நம்ம கம்பேர் பண்ண போறோம். a is equal to 10. So ரெண்டு வேல்யூஸ்மே சேமா இருக்கு. So the output will be true. Next not equal to. இப்போ ரெண்டு வேரியபிளோட வேல்யூஸ்மே சேஞ்ச் ஆகிருக்கு. So the output is true.
less than. இப்போ ரெண்டு வேரியபிள் a is equal to 10, b is equal to 20 இருக்கு. So less than இருக்கிறதால the output is true. Next one, greater than. A is equal to 30, b is equal to 20. So the output is false. Less than or equal to. A is equal to 30, b is equal to 10 ன்னு கொடுத்திருக்காங்க. So a less than or equal to b இருக்கும்போது the output is true. So greater than or equal to. இங்க என்னோட ரெண்டு வேல்யூ a is equal to 50, b is equal to 20. So a greater than or equal to b. The output will be true. Next, instance of. Instance of na ஒரு binary operator. ஆனா ஆப்ஜெக்ட்ல இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். அதுதான் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்.